இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய பிரசங்கியார் இருந்தார். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த பிரசங்கியார். பெரிய சபை. அவர் பைபிள் ஸ்டடிக்கே 2000 பேர் போவாங்களாம். 1940 70 வரைக்கும் பிரசங்கம் பண்ணார். 30 வருஷம் அவர் பிரசங்கம் பண்ண அந்த லண்டன் மாநகரத்தில் அரண்மனைக்கு பக்கத்தில் அவருடைய சபை. வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி, வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட, வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு எல்லா ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்ட எல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவாங்களா எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு. அந்த மாதிரி பிரசங்கியார் அவர். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு ஒன்று ஆல்ட்ரு கால் அது இது கொடுக்க முடியாது. ஜாம் பண்ணிட்டு நேரம் போய் ரூமில் உட்கார வரான். உட்காந்து லைனில் நிற்பானாலாம். வந்து ஒப்பு கொடுக்குறதுக்கு வந்து லைனில் நிற்பாங்களாம். அதில் சிலர் சொல்லுவாங்களாம், என் மனைவி விட்டு போயிடுச்சு, புருஷன் விட்டு போயிட்டான், ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை அப்படின்னா அதுக்கப்புறம், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா நீ அப்படின்னு பாறான். இல்லைங்க. ஏன் ரட்சிக்கப்படல? நான் கிறிஸ்டியனுங்க, நான் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், அப்பப்போ போவேன், கிறிஸ்டியன் தான், என் பேர் ஜேம்ஸ் தான் அப்படிம்பானான். நீ ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறியா? ஆண்டவருக்கு ஒன்று அர்ப்பணிச்சிருக்கிறியா? அவர் எப்படி தன்னையே உனக்காக கொடுத்தாருன்னு உனக்கு தெரியுமா? நீ அவரை நேசிக்கிறியா? அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு உறவில் இருக்கிறியா? இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு வீட்டுக்கு பொண்டாட்டி திரும்ப வரணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்க கொஞ்சம். சிலர் பிரசங்கியாருங்களாம் மந்திரவாதிகளாம் நினைக்கிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எவனோ ஒருத்தன் செய்வனை வச்சுட்டாங்க, அதனால தான் பொண்டாட்டி போட்டு படிக்க எடுத்துகிட்டு போயிட்டா. அதாவது எப்படி விபரீதமான திங்கிங் பாருங்கள். யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, எனக்கு தெரியும் யாரோ வச்சுருக்கிறாங்க, இல்லைன்னா அவள் போக மாட்டா பாருங்கள், திடீர்னு பொட்டி படிக்க போயிட்டா அவள். இப்போ நீங்கள் ஒரு மந்திரவாதி தானே, நீங்கள் ஒரு செய்வனை வைங்க, நீங்கள் ஒரு மந்திரம் பண்ணுங்கள், திரும்பி வருவா. நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க சார், ஏசு நாமத்தில் ஜெபம், திரும்பி வந்துடுவா. எத்தனை தடவை திரும்பி வந்தாலும் நீ தான் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறிய. அப்புறம் நான் திருப்பி வர வச்சு என்ன பிரயோஜனம்? திருப்பி வர வச்சு பிரயோஜனமே கிடையாது. வந்து 2 நாள் இருந்தோன்னு திருப்பி போகிறேன்றா. அதாவது என்ன சொல்ல வர்றான்னா, எங்கள் தப்பு ஒன்றுமே இல்லை, என் தப்பு ஒன்றுமே இல்லை பாஸ்டர், செய்வனை வச்சவன் எனக்கு பின்னாலேயே வந்து என்னமோ வச்சான் பாருங்க, என்னமோ எடுத்தான் பாருங்க, தெரியும் எனக்கு நல்லா. அதுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது போல இருக்குது. உங்களுக்குள்ள அதை விட பெரிய பவர் இருக்குதுங்க. அதுக்கு தான் பைபிளில் என்ன சொல்லியிருக்குது, புருஷ மனைவி உறவை பற்றி சொல்லும்போது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்க உறவை ஒப்பிடுது. புருஷரிலே மனைவியில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது போல புருஷர் மனைவியில் அன்பு கூறுங்கள்னு சொல்லியிருக்குது. அப்போ அது தெரியுமா? அவர் எப்படி அன்பு கூர்ந்தார் தெரியுமா? தன்னையே கொடுத்தார் தெரியுமா? உயிரையே கொடுத்தார் தெரியுமா? ஒரு புருஷன் உயிரையே மனைவிக்காக கொடுக்குற